ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவிக்கிறேன். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்காக ஒரு வசனம் ஒன்றை வாசித்து அதை விளக்கி கூறி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார். எனக்கு அருமையானவர்களே, 99 வயது ஆகின ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கும். வாழ்க்கையை நன்றாக அறிந்து புரிந்து அனுபவித்து எதை செய்தால் எது நடக்கும் என்ற நல்ல அனுபவசாலியாக இருக்கிறான். அவனை பார்த்து இறைவன் சொல்கிறார், ஆபிரகாம், நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆகவே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி, எத்தனை தான் நம்முடைய அனுபவத்திலே நாம் சிறந்தவர்களாக இருந்தாலும், அதிகாரத்தில் எத்தனை உயர்ந்தவர்களாக இருந்தாலும், தெய்வத்திற்கு முன்பாக நாம் நிகராக முடியுமா? நம்முடைய அனுபவம், நம்முடைய அதிகாரம் தெய்வத்துக்கு நிகராகவே ஆகாது. பாருங்கள், இந்த 99 வயது நிறைந்த இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில தவறுகளை செய்து விட்டான். தெய்வத்தை மீறி தேவனுக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்களை செய்து விட்டான். தேவன் அவனை திருத்துகிறார். ஆபிரகாம், உனக்கு பொருள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், வயது இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், நீ ஆணையிட்டால் அதை செய்வதற்கு ஆட்கள் உனக்கு இருக்கலாம். ஆனாலும் கூட நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் பாஸாக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், பள்ளியிலே நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், பிரின்சிபலாக இருக்கலாம், ரெக்டராக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில் நீங்கள் தான் மேனேஜராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம். ஆளுகை உங்கள் கையில் இருக்கலாம். உங்களை பார்த்து தெய்வம் சொல்லுகிறார், எனக்கு முன்னால் நீ இருக்கிற, உத்தமனாய் நடந்து கொள், காரணம் நான் சர்வ வல்லவர் என்று. பாருங்கள், நாம் தேவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள். ஆகவே நாம் படிக்கும்போது அந்த படிப்பிலே உண்மை இருக்கட்டும். அநேகர் படிப்பிலே குறுக்கு வழிகளை கையாளுகிறார்கள். ஆசிரியர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து ஆசிரியர்களை ஏமாற்றி வாழுகிறார்கள். தேவனை ஏமாற்ற முடியுமா? வேலையிலே குறுக்கு வழிகள், வியாபாரத்திலே குறுக்கு வழிகள். வேதம் சொல்கிறது கள்ளத்தராசு. வியாபாரத்திலே நாம் செய்கிற எல்லா தவறுகளையும் தேவன் வெறுக்கிறார் என்று. நீதியாய் வேலைகளை செய்வோம், தெய்வத்தின் ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கும். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். கடந்தது கடந்ததாய் போகட்டும். நேற்று வரை நாம் செய்த தவறுகளை தெய்வம் மன்னிப்பார். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கும். ஆனால் இன்றைக்கு விளங்கிக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு முன்பாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், தெய்வத்துக்கு முன்பாக நாம் நடக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட உங்கள் வேலைகளை செய்யுங்கள். ஐ வாண்ட் டு ப்ளீஸ் காட். தேவன் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன், உனக்கு ஏற்படுகிற எல்லா சவால்களிலும் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் வெற்றி தருவேன் என்று தேவன் சொல்கிறாரே. நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்வோம். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் காலையில் புறப்பட்டு போகும்போது நீங்கள் சொல்லுங்கள், வேலையை நான் தேவனுக்கு பிரியமாய் செய்வேன், தேவனுக்கு சித்தத்தின்படி நான் செய்வேன், அவரை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? இன்றைக்கு உங்கள் எல்லா வேலைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த படிப்பில் நீதியாக நேர்மையாக உமக்கு பிரியமாக இருக்க மாணவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை, தொழில், வியாபாரம், வீட்டை கவனிக்கிற உழைப்பாளிகளை உம்முடைய அன்பு கரத்தில் தருகிறேன். அவர்களை ஆசீர்வதித்து உடைய வேலைகள் எல்லாம் நீதியோடும் நியாயத்தோடும் உமக்கு பிரியமான விதத்தில் செய்ய தேவன் அவர்களை ஆசீர்வதியும். ஆளுகை செய்கிறவர்களை உம்முடைய அன்பு கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, தங்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் கண்களிலே தயவும், தங்களுக்கு கீழ் இருக்கிறவர்கள் கண்களிலே தயவும் கொடுத்து இவர்களுடைய ஆளுகை உமக்கு பிரியமாய் உம்முடைய சித்தத்தின்படி இருக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்த்துகிறேன். கூட இருங்கப்பா. தேவைகளை சந்தியும், தடைகளை நீக்கும், நோய்களை சுகமாக்கும், காயங்களை ஆற்றும், தீமைகளுக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் என்று சொல்லி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a good day.